முதல் தேர்தலிலேயே 39% வாக்குகளை அவர் ஏற்கனவே கடந்துட்டார். இது எம்ஜிஆர் ரெக்கார்டு. விஜயகாந்துக்கெல்லாம் ரெக்கார்டே கிடையாது, கமல்ஹாசனுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு, சீமான் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி ரெக்கார்ட் வாஸ் கிரியேட்டட் பை எம்ஜிஆர் in 1977. he has surpassed that record. அதனால ஆமா 40 கடப்பாக தான் நான் நினைக்கிறேன். திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு பாடத்தை மக்கள் போதித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு ஆட்சியை பறித்திருக்கிறார்கள், முதலமைச்சரையே தோற்கடித்திருக்கிறார்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதிமுக பொறுத்தவரையில் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட உனக்கு கிடையாதுன்ற மாதிரி மக்கள் ரெண்டு பேருக்கும் அடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் தாவேகாக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது விஜய் மீதான அதீத அன்பின் காரணமாக வந்ததுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஆளும் கட்சி மீதான அதீத ஆன்டி இன்கம்பன்சின்னு வைக்கலாமா? கட்சி தொடங்கி 2.5 வருஷத்திலேயே 2 பெரும் சக்திகளை ஆலமரங்களை வீசி குடிங்கி அடிச்சிருக்கிற அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்குது. காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இன் ஃபேவர் ஆஃப் விஜய்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஸோ மேபி அந்த கட்சி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கா? காங்கிரஸ் இது வரைக்கும் 4 இடத்துலையோ 5 இடத்துல 4 தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு அது இருக்குது. அது வந்தால் கூட போதுமான்னு தெரில. அதனால் வேறு சில கட்சிகளுடைய உதவியும் தாவேகாவுக்கு தேவைப்படும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, கரூர் ரிசல்ட்டை எப்படி பார்க்க முடியும்? இல்லை, இதை உணர்ந்து தான் செந்தில் பாலாஜி சரியான நேரத்தில் அவர் கோயம்புத்தூருக்கு ஓடி போயிட்டார். இல்லைன்னா அவர் இங்கே நின்று இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட தொகுதியில் தோற்றிருந்தாலும் இப்போ களம் எப்படி மாறுதுன்னா உடனே ஃப்ளாஷ் நியூஸ் எப்படி போடுறாங்கன்னா, அதாவது விஜய் வர்சஸ் உதயநிதினு மாறிடுச்சு அப்படின்னு போடுறாங்க. அப்படி அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா திமுகவின் அழிவு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். கட்சியை அவர் வழி நடத்துறதுக்கு தகுதி கிடையாது. துபாய்க்கு போயிடுவார் சனிக்கிழமை ஆச்சுன்னா. 2 தொகுதிகள்லையுமே விஜய் ஜெயிச்சிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது பெரம்பூர்ல மட்டும்தான் ஜெயிப்பாரு, திருச்சி கிழக்குல இழுபறியா இருக்குன்னா இல்லை இதுல தோல்வின்னு பயந்துட்டு அங்க போயிருக்கிறாருன்னா கதை சொன்னாங்க. நான் அப்பவும் சொன்னேன், அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாரியா, இன்க்ளூடிங் குளத்தூர்னு சொன்னேன். இப்போ அவர் இல்லை, அவருடைய சாதாரண ஒரு சோல்ஜரை நிற்க வச்சே குளத்தூரில் காலி பண்ணியிருக்காரு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு C.K. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வேர்டிக்ட் 2026 என்ன சொல்கிறது? அந்த திராவிட அப்படிங்கிற அந்த சொல் கொண்ட இரு கட்சிகளையும் தோற்கடித்து தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன செய்தியை மக்களுக்கு சொல்லுது? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திராவிடம்னு ஒன்று இல்லை சார், ப்ராக்டிக்கலாக தமிழகம்னு தான் இருக்குது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்குதுன்றீங்களா? அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. இல்லை, அதாவது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு பாடத்தை மக்கள் போதித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு ஆட்சியை பறித்திருக்கிறார்கள், முதலமைச்சரையே தோற்கடித்திருக்கிறார்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பல அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் கூட ரொம்ப மோசமான தோல்வி அடைந்திருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. முதலமைச்சருக்கு மட்டும் கன்ஃபார்மாக நான் பார்த்தேன், மற்றவங்களதெல்லாம் செய்திகள் தான் பின்னிலை பின்னடைவுன்றாங்க. இப்போது அதிமுக பொறுத்தவரையில் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட உனக்கு கிடையாதுன்ற மாதிரி மக்கள் 2 பேருக்கும் அடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்பாடு தாங்க. கடந்த காலங்களில் அவங்க மக்களை முன்னிறுத்தி செய்யாமல் தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய சுயநலத்தை முன்னிறுத்தி நடத்துனதால தான் மக்கள் ஒரு நல்ல மாற்று கிடைச்ச உடனே வெயிட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அதான் நான் இந்த தீர்ப்பை ஒரு அரசியல் மாற்றத்துக்கான தீர்ப்பு தான் அப்படி வரப்போகுது நான் முன்னாலேயே சொன்னேன். ஏன்னா 85% வாக்குப்பதிவு என்பது வரலாறு காணாத, அது எதனால் ஒன்றா வரட்டும், SIR-ஆல் வரட்டும், விஜயால் வரட்டும், காசு கொடுத்து வரட்டும், the very fact that percentage of polling was very high. ரெண்டாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் என்ன இருக்குதோ அதே தான் சென்னையில் இருந்தது இந்த வாட்டி. இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய சேதாரம் திமுகவுக்கு வந்ததுக்கு இது ஒரு காரணம் இல்லையா? போன தேர்தலில் தமிழ்நாட்டில் 73.4% வாக்குப்பதிவு,
2021. ஆனால் சென்னையில் எவ்வளோ தெரியுமா, 62%. நியர்லி 11% வித்தியாசம் இருந்ததுங்க. அது அர்பன் மனோபாவங்க. நகரத்தில் இருக்கிறவன் அது மாதிரி தான் இருப்பான். ஆனால் இந்த முறை ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு அர்ஜி இருந்ததால் நீங்கள் எடப்பாடியில் 90%, 89%, அது ஒரு ஸ்லீப்பி வில்லேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில். இங்கே ஆர்கே நகரில் 90% வருது, பெரம்பூரில் 89% வருது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி 85-86%னா தமிழ்நாட்டிலையும் 85-86% இருக்குது. அப்போ அந்த கேப் ஹாஸ் பின் பிரிட்ஜ்டு. அதனால் மக்கள் ஒரு தீர்மானத்தோடு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்றதுக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் ஆண்ட கட்சிகள் மேலே, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மேலே, அவங்க ஃபெயிலியர்ஸ் மேலே இருந்த எரிச்சல் தாங்க. இப்போ தாவேகாக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது விஜய் மீதான அதீத அன்பின் காரணமாக வந்ததுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஆளும் கட்சி மீதான அதீத ஆன்டி இன்கம்பன்சின்னு வைக்கலாமா? ஆளும் கட்சி மீது ஏற்பட்ட அலுப்பு, வெறுப்பு அது ஒரு 50% இருக்கலாம். விஜய் மீதான அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இதெல்லாம் 10% போட்டால் இது ஒரு 50% வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் விஜய்க்கு இந்த முதல் தேர்தலிலேயே, கட்சி தொடங்கி 2.5 வருஷத்துலேயே 2 பெரும் சக்திகளை, ஆலமரங்களை வீசி பிடுங்கி அடிச்சிருக்கிற அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்குது. காரணம் இது 2 ஃபேக்டர் தான். வெறும் சினிமா கவர்ச்சி, கரிஸ்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, இவர் நமக்கு நல்லது செய்வார், அவங்கள மாதிரி இருக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குங்க. அது 50%. இவங்க மேலே இருக்கிற ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பு, அதீதம். நீங்கள் சொன்னீங்க, இது போதாதுன்னு இவங்க பண்ணியிருக்கிறது 30 வருஷத்துக்கு பண்ணியிருக்கிற கொடுமைகள் மக்களுக்கு இது அதீதமே இல்லைங்க. அந்த வெறுப்பு தான், ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வெற்றியை தந்திருக்குது. பெரும்பான்மைக்கு 118 வேணும், ஆனால் 107, 108 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும்போது யார் விஜய்க்கு அந்த 118 வர அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது காங்கிரஸ். அப்போது ராகுல் காந்தி அவர்கள் இன் ஃபேவர் ஆஃப் விஜய்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஸோ மேபி அந்த கட்சி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கா? காங்கிரஸ் இது வரைக்கும் 4 இடத்துலையோ 5 இடத்துல 4 தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு அது இருக்குது. அது வந்தால் கூட போதுமான்னு தெரில. அதனால் வேறு சில கட்சிகளுடைய உதவியும் தாவேகாவுக்கு தேவைப்படும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த ஓட்டு எண்ணும் பணி முடியும் நேரத்தில் அவருக்கு தேவைப்படாது 118 அவர் கடந்திருப்பார், 120 என்பது வந்திருப்பார். ஏன்னா ஒரு 12 மணி அளவில் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு 70 தொகுதிகளில் தாவேகா 2வது இடத்துல இருக்குது. அந்த 2வது இடத்துலையும் வித்தியாசம் பெருசாக இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முதல் இடத்துல இருக்காங்க இந்த 72 தொகுதியில். க்ளோஸ்லி ஃபாலோயிங் தாவேகா 70 ஓட்டு 50 ஓட்டுன்னு. அதனால் அதில் ஒரு 10-15ஆவது இவங்க கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அநேகமாக அவருக்கே தனிப்பெரும்பான்மை கிடைச்சால் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் பிறரை நம்பி தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் அதுவும் பத்தாதுங்கிற பட்சத்தில் யாரை அவர் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, கம்யூனிஸ்டுகள். கடந்த காலத்தில் திமுகவுக்கு என்ன தான் சொம்பு தூக்கி அடிச்சிருந்தாலும் அவங்க கொள்கை என்பது மத சார்பு கொள்கை. மத வெறிக்கு பிஜேபியை எதிர்த்தது. பிஜேபியை எதிர்க்கணும்னு அவங்க பேசுறது உண்மையாக இருந்தால், பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால், இவங்க விஜயை ஆதரித்து ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்குவது தான் அதற்கான வழி. அதில் அவங்க ஏதாவது பர்சனல் ப்ரிஜுடிஸால் திமுக ஆதரவு நிலை எடுத்து நாங்கள் அவங்க போக மாட்டோம் அப்படின்லாம் நிலை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆளுநர் ஆட்சி தான் வரும். அதான் கவர்னர்ஸ் ரூல். கவர்னர் ரூல்னால் இட் இஸ் டைரக்ட்லி பிஜேபி ரூல். அமித்ஷா தான் ரூல் பண்ணுவார், பரவாயில்லையா? அதனால் இந்த முறை இவ்வளோ செலவு பண்ணி தேர்தல் நடந்திருக்கு. விஜய் இஸ் ஆல்சோ ஏ ஆன்டி பிஜேபி பர்சன், செக்குலர் பர்சன், மதவாதத்தை எதிர்க்கிற ஆள். பர்சனல் லாஸ்லாம் வந்தால் கூட, அந்த ஜனநாயகன் படத்தை நாசம் பண்ணால் கூட அவர் அழுத்தத்துக்கு பணியாமல் நின்னார்.
அந்த கூட்டணியில் நான் சேர மாட்டேனார். கடைசி வரைக்கும் அதை பேசினார். முதல் நாள் ஆரம்பித்தது விக்கிரவாண்டியில் இந்த பரப்புரை நிறைவு பண்ணார் இல்லையா, ஏப்ரல் 21 நந்தனத்தில். அது வரைக்கும் பாஜக எதிர்ப்பை தெளிவாக அவர் சொல்லிகிட்டே இருக்கார். மாற திறந்து காட்ட முடியாது ஆஞ்சநேயர் மாதிரி, ஆனால் அவருடைய செய்கைகள் நமக்கு காட்டுச்சு. நோ காம்ப்ரமைஸ் வித் கம்யூனல் ஃபோர்ஸஸ், டிவிசிவ் ஃபோர்ஸஸ். அதனால் என்ன கேட்டால் நேச்சுரலாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கலாம். அவர் கேட்கணும், அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு ஈ ஷுட் ஆஸ்க் ஃபார் தர் ஹெல்ப். அதானே ஒரு மரியாதை, ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ. ஆனால் அவங்கெல்லாம் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இதே பிரேமலதா ஒரு எம்எல்ஏ வந்து கேட்டால் அந்த அம்மா டெப்டி சிஎம் கேட்கும். இப்போ ஜார்க்கண்டில் ஒரு மதுகோடான்னு ஒரு எம்எல்ஏ இருந்தான், சுயேட்சை எம்எல்ஏ. அந்த ஒருத்தன் வந்தால் தான் பெரும்பான்மை கிடைக்குது. அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? என்ன கேட்டான்? முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுக்கணும். கொடுத்தாங்க அந்த ஒரு எம்எல்ஏ. அவன் ஒரு 3 வருஷத்தில் 4000 கோடி கொள்ளை அடித்தானா, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. அது வேற மதுகோடா ஜார்க்கண்டில். அதுபோல் பிரேமலதா தமிழ்நாட்டின் மதுகோடாவாக மாறிடக்கூடாது. அதனால் வந்து அவர் இந்த கம்யூனிஸ்டுகள் கேட்டால் 2ன்றாங்க, எவ்வளோ தெரியல, 4 இது காங்கிரஸ் ஒரு 4, விடுதலை சிறுத்தை இப்படி ஒரு 10 தேர்ச்சின்னு வச்சிங்களேன். இது ஒரு காம்பேக்டான ஆள் பாருங்கள். 2 இதர என்னன்னு போடலையே, காங்கிரஸ் என்னன்னு தெரில. ரைட், ஓகே. அதனால் அவருக்கு அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்குங்க ஆட்கள். அதிமுக கூட்டணிக்கெல்லாம் போகிறது அவ்வளோ நல்லது இல்லை அது. ஏன்னா அவங்களாம் காம்ப்ரமைஸ் ஆனவங்க. பாஜக அரசியலோடு மதவாதத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட ஆளுங்க. ஸோ அவர் அங்கே போய் சர்ச் பண்ணாருன்னா நேச்சுரலி இன்டைரக்டாக பாஜக விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால் அவர் இங்கேயே திமுக கூட்டணியில் இருக்கிற நல்ல கட்சிகள், அதாவது மதவாதத்துக்கு எதிரான, ஆமாம், அவங்களோட அவர் வந்து ஒரு உறவு. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கலாம். திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்கிறோம், இவருக்கு ஆதரவு கொடுத்தா நமக்கு அதில் போய் அந்த கூட்டணியில் ஆட்சியில் இடம் பெற்றால் இங்கே போய் ஓட்டை வாங்கிட்டு அங்கே போய் மந்திரி ஆகிட்டானுங்கன்னு சொல்லி அவப்பெயர் வரலாம். ஏன்னா மக்கள் சாமானியர்கள் தானே, அவங்களுக்கு இந்த நெளிவு சுழிவு தெரியாது. பாஜக வந்து கவர்னர் ஆட்சி மூலம் வந்துடுவான்ட்டு. அதனால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். இது மாதிரி நடந்துருக்குது. 2006லன்னு நினைக்கிறேன், கலைஞர் அவர்கள் வெறும் 96 சீட்டில் ஜெயித்தப்போ, அவருக்கு 12 சீட்டு வந்து கம்மியாக இருந்தப்போ வெளியே இருந்து காங்கிரஸ் அதுக்கு ஒரு 20-25 சீட்டு இருந்தது. இவர் பாமக ராமதாஸ் அது ஒரு 20-30 சீட்டு இருந்தது. அவங்க எந்த பதவியும் எந்த அமைச்சரவையும் உள்ளே வராமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் ராமதாஸ் பொட்டிக்கிட்டி வாங்கியிருப்பார் கலைஞர்கிட்ட, இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து மத்திய ஆட்சிக்கு ஆதரவு, பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஆதரவுன்ற மாதிரி அதை சரி பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அவங்க சொல்லிக்கலாம், நாங்கள் வெளியே இருந்து அவங்க இஷ்யூ டு இஷ்யூ நல்லது பண்ணால் ஆதரிப்போம், தப்பு பண்ணால் தட்டி கேட்போம். அதான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் கூட்டணின்னா. அதை மறந்துட்டு வெள்ளைக்காக்கா பறகுதுன்னு ஸ்டாலின் சொன்னாமல் தலைவர் 2 நானும் பார்த்தேன் திருமாவளவன் சொல்லிகிட்டு இருந்தார்ல, மார்க்சிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது எப்போவுமே யாரோடும். அது ஒரு நல்ல விஷயந்தான். பார்ப்போம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கரூர் ரிசல்ட்டை எப்படி பார்க்க முடியும்? அதிமுக வந்து பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்கு. 2வது இடம் வந்து தாவேகாவுக்கு தான் இருக்குது. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு திமுக. இல்லை, இதை உணர்ந்து தான் வந்து செந்தில் பாலாஜி சரியான நேரத்தில் அவர் வந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போயிட்டார். இல்லைன்னா அவர் இங்கே நின்று இருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் இங்கேயும் கொடுத்தாங்க தான், நான் ஏற்கனவே சொன்னேன். கரூரில் வந்து அதிமுக வந்து 5000 1/2 பவுன் வெள்ளி கொடுத்தது, திமுக 1/4 சவரன் தங்கம் ப்ளஸ் 6000 கொடுத்தது. அதனால் திமுக அதிமுக வெற்றியெல்லாம் ஒரு மக்கள் வெற்றின்ற அளவுக்கு நான் போகலங்க. அது பல காரணங்கள், பல சேர்மானங்கள், பரிசு பொருட்கள். இப்போ கோயம்புத்தூர் தெற்கு தட்டு தடுமாறி செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு, உடனே அது மக்களின் தீர்ப்பாக நான் எடுத்துக்கோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு. அதனால் வந்துங்க இதில் அதிமுக திமுக வெற்றிகள் வந்து நான் அதை வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கல.
ஆனால் தாவேக்கா வெற்றி அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன். விசிலுக்காக விழுந்த ஓட்டு, விஜயின் முகத்துக்காக விழுந்த ஓட்டு, கன்சர்ன்ட் எம்எல்ஏக்காகவோ கேண்டிடேட்காகவோ விழுந்ததில்லை. ஆனால் திமுக அதிமுக விழுந்தது எல்லாமே அது காசு தாங்க. காசு நிறைய ப்ளே பண்ணியிருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட தொகுதியில் தோத்திருந்தாலும் இப்போ களம் எப்படி மாறுதுன்னா உடனே ஃப்ளாஷ் நியூஸ் எப்படி போடுறாங்கன்னா, அதாவது விஜய் வர்சஸ் உதயநிதினு மாறிடுச்சு அப்படின்னு போடுறாங்க. அப்படி அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா திமுகவின் அழிவு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். திமுகவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக இவரை போட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? இந்த கட்சியை இவர் வழி நடத்துறதுக்கு தகுதி கிடையாது. துபாய்க்கு போயிடுவார் சனிக்கிழமை ஆச்சுன்னா. ரெண்டாவது, அவரை பற்றி வர தகவல்கள் சொல்கிறேன் நான். நமக்கு ஒன்றும் பர்சனலாக அவர் ஒன்றும் விடிய விடிய ரெட் ஜெயண்ட்டுக்கு படம் பார்த்துட்டு இருப்பாராம், படங்களை வாங்கிறதுக்கு. அவர் தூங்க போகும்போதே 3 மணிக்கு தான் தூங்குவாராம் விடிய காத்தால். எழுந்துக்கும் போது 1 மணி 12:30 1 மணிக்கு தான் எழுந்துப்பாராம். மாலை நேரத்தில் தான் அவருடைய பணிகள்லாம் வச்சுக்குவாராம். அப்படியாப்பட்ட ஆள் திமுகவை எதிர்கட்சி தலைவராக வழி நடத்துவார்னா அதை விட ஈஸியான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு வேறு எதுவுமே இல்லை. விஜய் அடித்து விளையாடுவார். இப்போ லூஸ் பால் போட்டால் நல்ல பேட்ஸ்மேன் சிக்ஸராக அடிப்பான் தெரியுங்களா? திமுக அந்த மாதிரி லூஸ் பால்லாம் போடாதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் எவ்வளோ நல்ல ஆட்கள் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த ஏபிள். இப்போ தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒரு ஆளை போடணும். அங்கேயும் பையனை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தட்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் தே ஆர் பரியிங் தி டிஎம்கே. விஜய்க்கு உதவியெல்லாம் வச்சா மலைக்கும் மடுவுக்குமான இதுங்க. ஐ திங்க் விஜய் வில் வெல்கம் தட். ஸ்டாலினுக்கும் விஜய் தான் கடுமையாச்சு. ஸ்டாலினுக்கும் விஜய்னா விஜயினுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது. இதையே இந்த எலெக்ஷனையே விஜய் வர்சஸ் உதய் பண்ணியிருந்தாங்கன்னா அநேகமாக 200 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார் விஜய். தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க திமுகன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அரசியல் விமர்சகராக எனக்கு ஒன்றும் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. நான் தமிழ்நாட்டு அரசியல் நல்லா இருக்கணும், மதவாதம் இங்கே உள்ளே பூந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். 2 தொகுதிகள்லையுமே விஜய் ஜெயிச்சிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது பெரம்பூர்ல மட்டும்தான் ஜெயிப்பாரு, திருச்சி கிழக்குல இழுபறியா இருக்குன்னா இல்லை இதில் தோல்வின்னு பயந்துக்கிட்டு அங்கே போயிருக்கிறாருன்னா கதை சொன்னாங்க. நான் அப்பவும் சொன்னேன், அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாரியா, இன்க்ளூடிங் குளத்தூர்னு சொன்னேன். இப்போ அவர் இல்லை, அவருடைய சாதாரண ஒரு சோல்ஜரை நிற்க வச்சே குளத்தூரில் காலி பண்ணியிருக்காரு. அதனால் விஜய் வந்துங்க பயந்துக்கிட்டுலாம் போல. அவருக்கு யாரோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, தலைவரே நீங்கள் ஒரு பேன் தமிழ்நாடு லீடர், நீங்கள் ஒரு தொகுதியில் அடங்கிடக்கூடாது, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, அங்கே அவங்க பண்ணியிருக்காங்க, மமதா நீங்கள் இங்கே பண்ணுங்க அப்படின்னு யாரோ சம்படி மிஸ்கைடட். இட் வாஸ் நாட் ஏ ரைட் டிசிஷன் ஆர் குட் டிசிஷன். ஈ ஷுட் ஹவ் கான்சன்ட்ரேட்டட் இன் ஒன். பட் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு விஜய் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அதை சுற்றி இருக்கிற 10 தொகுதிகள் அப்படியே கொஞ்சம் வைப்ரேஷன் கிடைக்குது. இப்போ நம்மெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, அந்த கான்செப்டில் ரேடியேட் ஆகுது. அது மெட்ராஸில் எனக்கு தெரியுது. மெட்ராஸில் 16 தொகுதியிலையும் ரேடியேட் ஆகிருக்கு இந்த பெரம்பூர் எஃபெக்ட்டு. திருச்சி கிழக்குலையும் அதுக்காக தான் நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, பயந்துங்கெல்லாம் பண்ணல நாங்கள். இட்ஸ் கரெக்ட். இப்போ 2 தொகுதியை வந்து அவர் தக்க வைப்பார், எதை வந்து விடுவாருன்னு இருக்குல்ல, அது அவருடைய பர்சனல் லைக்ஸ். என்ன கேட்டிங்கன்னா ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பர்சன் அவர் திருச்சி கிழக்கை வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டு, டெல்டா சென்டர் ஆஃப் தமிழ்நாடு அதை வச்சுக்கிட்டு, இதை பெரம்பூரை விட்டு பெரம்பூரில் யாரை வேணாலும் நிறுத்தலாம், ஏபிசி கேக் வாக்கிங்க. அதனால் இதை அவர் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். எடுத்த எடுப்புலேயே முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. 109 வந்துடுச்சு, 109 வந்துடுச்சு, இன்னும் 9 தான். அதனால் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளவே பெரும்பான்மை வந்தாலும் வந்துடும். 1.5 crore அப்படிங்கிறது அவர் வந்து அதை கடந்து தாவேகா வந்து வாக்குகளை பெற்றிருக்கு அப்படிங்கிற என்னுடைய கணக்கு. மோர் தேன் 2.5 crores அவர் வாங்கணும். முழு வாக்குகளும் என்ன? ஏன்னா அவருடைய கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பதாக நாம் அறியப்படுவது 1.5 கோடி, 1,50,00,000. அப்போ அந்த வாக்குகள் இன்னைக்கு அவருக்கு விழுந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். முதல் தேர்தலிலே 39% வாக்குகளை
அவர் ஏற்கனவே கடந்துட்டார். இது எம்ஜிஆர் ரெக்கார்டு. விஜயகாந்துக்கெல்லாம் ரெக்கார்டே கிடையாது, கமல்ஹாசனுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு, சீமான் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி ரெக்கார்ட் வாஸ் கிரியேட்டட் பை எம்ஜிஆர் இன் 1977. he has surpassed that record. அதனால் கடந்துட்டார். ஆமாம், 40 கடப்பாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் க்ரோர்ஸ் கணக்கில் இப்போ தான் 1.5 crores இவர் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் அதிமுக, திமுக இவங்கெல்லாம் சில கோடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்தா அந்த 5 கோடியே 73 லட்சம் அது வந்து ஓட்டு பதிவாக இருக்குதுல்ல. இல்லை 4 கோடி 87 மொத்த வாக்குகள். அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இவர் 1.5 கோடி வாங்கிட்டாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து 1.5 கோடி வாங்கியிருக்க மாட்டாங்களா என்ன, மேலேயே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இருக்கிறது சில லட்சங்கள் தான் இருக்கும். அதனால் ஈ வில் கிராஸ் ஈஸிலின்னு நினைக்கிறேன். 10 வருவார்னு நினைக்கிறேன், நம்ம பேசி முடிகிறதுக்குள்ள 1 டன் வந்துடுவார்னு நினைக்கிறேன். பிஜேபி 27 இடங்கள்ல போட்டியிட்டு அதுல வந்து அவங்க திமுக 75 இருந்தது 74 ஆயிடுச்சு. அதான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பெருசாக ஒன்றும் சேஞ்ச் வில் நாட் டேக் பிளேஸ். இதுதான் செட், அவ்வளோதான் முடிஞ்சது. பிஜேபியோட அதிர்வுகள் வந்து ஒன்றும் பெருசா இல்லை. அப்போ வந்து எங்கே இருந்தது, எப்போ இருந்தது? இவங்க சும்மா பூச்சாண்டி மாதிரி பிஜேபி வந்துடும் நுழைஞ்சிரோன்னுட்டு இருந்தாங்க. பிஜேபி இஸ் பேப்பர் டைகர் இன் தமிழ்நாடுங்க. நான் சொல்கிற பிஜேபி த்ரூ கவர்னர்ஸ் ரூல். ஒரு ஆளுநர் ஆட்சி இங்கே பண்ணால் ஆளுநரை கைட் பண்ணுறது ஹோம் மினிஸ்ட்ரி தான், டைரக்ட் ரூல் தான், அது சென்ட்ரல் ரூல் தான். அதை தான் நான் சொல்கிறேனே தவிர ஆஸ் சச் ஒரு பார்ட்டியாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பீப்புள் வந்து திராவிடியன் ஐடியாலஜியை வந்து லைக் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆல்டர்னேட்டை வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் கிடைச்சிட்டாங்க. ஸோ விஜய் வந்து ஆல்டர்னேட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஐடியாலஜி டிராவிடியன், வாட் இஸ் டிராவிடியன் ஐடியாலஜி சொல்லுங்களா? எனக்கு புரியல. வாட் இஸ் டிராவிடியன் ஐடியாலஜி? நம்ம தமிழ் பீப்புளுங்க, டோன்ட் கால் யுவர் செல்ஃப் டிராவிடியன்ஸு. அது வந்து பெரிய ஏரியா, அதெல்லாம் மொழிவாரி மாநிலங்கள் அமைந்த போது அந்த திராவிடம் என்பதே உடஞ்சி போச்சு. தெலுங்கு நாடு வச்சுக்கிட்டான், தெலுங்கு வச்சவனே 2ஆக பிரிச்சுக்கிட்டான். இப்போது ஆந்திரா ஏன் பிரிவினையாச்சு? ஒரே தாய்மொழி தானே, தெலுங்கு தானே. மத்திய பிரதேசம் ஒரே தாய்மொழி ஹிந்தி தானே, ஏன் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் ஒரே ஹிந்தி தானே, ஏன் வந்து உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பிரிஞ்சுது. பீகார் ஏன் ஜார்க்கண்ட் அண்டு பீகார்னு பிரிஞ்சுது. ஸோ நம்ம வந்துங்க மொழிவாரி மாநிலங்கள் ஆனதால் நம்ம தமிழ்நாடு தான், நம்ம தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் வாழ்பவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். இதை இந்த வீணா போன ஸ்டாலின் வந்து 2.0 1.0ன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் எங்கெங்க இருந்து கருணாநிதி என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? எவனோ எழுதி கொடுத்து இருந்தால் உளறிட்டு அப்புறம் அதை விட முடியாமல் திராவிடியன் மாடல். வாட் இஸ் திராவிடியன் மாடல்? டெல்மி. தமிழர்கள் நாம் தமிழர் மாடல்னு சொல்லுங்கள், தமிழர்கள் கலாச்சாரம் சொல்லுங்கள். திராவிடர்கள் கலாச்சாரம் இங்கே எங்கே வந்ததுங்க? திராவிட நாடு என்பது அண்ணா எப்போவோ கைவிட்டார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க திமுக அந்த காலத்தில் 60களில். ஆனால் மத்திய அரசாங்கம் இது பிரிவினை பேசுறது, டிஃபென்ஸ் இந்தியா ரூல் போட்ட உடனே கைவிட்டாங்க. திராவிட கொள்கை பிளஸ் தமிழ் தேசியம் தானே சொல்றாங்க. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு என்ன தெரியும்னு தெரியல எனக்கு. திராவிட கொள்கை, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள்னாரு. அதுக்கு தான் அவர் சொன்னார் சீமான், ஒன்று இங்கேவா இல்லைன்னா அங்கே போகிற நடுவில் போனால் லாரி அடிச்சு சாவன்னாரு. ஸோ தமிழ் தேசியம் என்பது வேற, திராவிடம் என்பதே இல்லை. இல்லாத ஒன்றை தூக்கின்னு வந்து இருக்கிற ஒன்றுக்கு வந்து இப்போ தமிழ் தேசியம் என்பது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம தமிழ் ஒரு இனம், உணர்வு, மொழிக்காக சிந்திக்கிறது, அதுதான் திராவிடியன் ஐடியாலஜி. அது கம்யூனிசம். திராவிடன் ஐடியாலஜி முற்போக்கா சிந்திக்கிறது. இதெல்லாம் வந்து என்னப்பாச்சு, கேபி முனுசாமி இதாச்சா, ட்ரெடிஷ்னல் சீட்டு வேப்பனஹள்ளி அதிமுக, அங்கே வந்து பின்னால் போகிறார் கேபி முனுசாமி, எடப்பாடியினுடைய டெப்யூட்டி, ரைட். அதனால் திராவிடம்லாம் சும்மாங்க, அதெல்லாம் சும்மா மாய்மாலங்க.
இவர் சொன்னார், நம்ம முதலமைச்சர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும்போது சொன்னார், இந்த 26 சட்டமன்ற தேர்தல் என்பது 1000 வருஷமாக நடக்கிற ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் நீட்சினார். இப்போ ஆரியர்கள் வென்றுட்டாங்களா? விஜய் தானே வெற்றி பெற்றிருக்காரு. அவர் சொன்ன தியரி பார்த்தா இந்த சட்டமன்ற தேர்தல் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர்னா, போரின் நீட்சினா, இப்போ ஜெயிச்சவன் யார்? ஆரியனா? இல்லையா, நம்ம விஜய் தானே. நான் வரேன்ட்டு வந்துட்டாரு. அதனால் இதெல்லாம் வந்துங்க வாய்ச்சவடால் வெத்து பேச்சுங்க. நாம தமிழ், அவ்வளோதான். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ரொம்ப நன்றி.